ரொம்ப நாள் ஆச்சு. காலிவுட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பேய் படம் நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான், டார்க் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நார்மலான ஸ்டோரி. காமனா காலிவுட்ல இருக்கக்கூடிய கதைக்களம் அண்ட் காலிவுட்ல எடுக்கக்கூடிய ஒரு ஜான்ரால தான் எடுத்திருக்காங்க. அண்ட் மெயினா இதுல பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவருடைய லாஸ்ட் படமா இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினா இதுல அஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. லைக் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல அவர் வந்து போய் குடி போகிறாரு வேற வழி இல்லாம. அண்ட் அந்த வீட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அமானுஷ்யமான விஷயங்கள், பேரநார்மல் விஷயங்கள் அதுல நடக்குது. அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி மீண்டு வராரு, அவர் உயிர் பொழைக்கிறாரா இல்ல சாகுறாரா, மென்டலி அவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுறாரு அப்படின்றது எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு டீசென்டான வாட்சா தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அண்ட் இதனுடைய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ரன் டைம் 1 hour 15 minutes இருக்கிறதுனாலதான் நல்ல வேலை இது 2.5 மணி நேரம் இழுக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்லயே வந்துட்டு திருப்பி திருப்பி அந்த அப்படி போடு பாட்டே போட்டுட்டு இருக்காங்க. வேற வேற என்னதான் நடக்கும் இந்த படத்துல அப்படின்ற மாதிரி நானும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா எண்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனான ஸ்டோரி, ஒரு அன்பிலீவபிளான கேரக்டர்ஸ், அதில் தான் இந்த படம் முடிச்சாங்க. ஸோ ஓவராலா இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2.5 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது ஓடிடியில வந்தா கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம்.